வணக்கம் மக்களே. கோல்டு லோன் ரிலேட்டடாக ஆர்பிஐ வந்து ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கோல்டு லோன் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னா, இப்போ ஏங்குற ஒரு பர்சன் இருக்காரு. அவர்கிட்ட இருக்க நகையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேங்க்கில் 1,00,000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 7% வட்டிங்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த வட்டியை வந்து மந்த்லி கட்டணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 1 இயர் எண்ட் ஆகுறப்ப என்ன பண்ணணும்னா 1,00,000க்கு 7% வட்டிங்கிறது 7,000 ரூபாய். அந்த 7,000 ரூபாயை கட்டிட்டு மறு அடகு வச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா, இனிமேல் வந்து ஒரு கோல்டு லோனுங்கிறது மேக்ஸிமம் 1 இயர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இயங்குற பர்சன் வந்து அந்த 1 இயர் முடிகிறப்ப வட்டியும் கொடுக்கணும், அசலும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000க்கு ஒரு நகையை அடகு வச்சுருந்தார்ல, அவர் வந்து அந்த 1,00,000யும் கொடுக்கணும், ப்ளஸ் 7,000 ரூபாய் வட்டியும் கொடுக்கணும். 1,07,000 வட்டி கொடுக்கணும். இந்த மறு அடகுங்கிற கான்செப்டையே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி திரும்ப அடகு வைக்கணும்னா 24 ஹவர்ஸ் அடுத்து தான் அடகு வைக்க முடியும் திரும்பியும் அந்த நகையை. ஸோ இது மாதிரி ஒரு ரூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கோல்டு லோன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் அடகு வச்சு நீங்கள் பணம் வாங்குற மாதிரி பேங்க்கில் ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு டைம் அந்த பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி யார் யார் கோல்டு லோன் ரிலேட்டடாக அடகு வச்சு லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து திரும்ப ஒரு டைம் பேங்க்கில் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க.